வணக்கம். ஒருவன் செய்கின்ற எல்லா செயல்களையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா, பாராட்டுமா என்று கேட்டால் விடை இல்லை என்றுதான் வரும். உயர்ந்தோர்களால், அறிவில் சிறந்த சான்றோர்களால், பண்பில் மிக்க பெரியோர்களால் பாராட்டப்படக்கூடிய செயல்கள் என்று சில உள்ளன. அதே நேரத்தில் ஒரு சில செயல்களை செய்தால் இந்த உலகம் நம்மை பழி தூற்றும். அத்தகைய கேவலமான, பெரியோர்களால் இகழ்ந்துரைக்கக்கூடிய பழிச் செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. எத்தகைய கடுமையான சூழலிலும் கொடுமையான சூழலிலும் செய்யக்கூடாது. இதற்கு உச்சகட்ட நிலையாக வள்ளுவர் ஒரு நிலையை குறிப்பிடுகிறார். பெற்றெடுத்த தாய் பட்டினியாக இருக்கிறாள், பசியோடு இருக்கிறாள். பார்க்கிறான் இளைஞன், அவளுடைய ஒட்டிய வயிறை கண்டு கலங்குகிறான். அந்த வயிறு தானே நான் குடியிருந்த இடம், அது காலியாக இருக்கலாமா? பசி பிணியால் அவள் வேதனைப்படலாமா? என் தாயினுடைய பசியை போக்க, என்னை இந்த உலகத்திற்கு தந்த தெய்வத்தினுடைய பசியை நீக்க ஏதாவது செய்து, அது எவ்வளவு தீங்கான காரியமாக இருந்தாலும் சரி, அதை செய்து என் தாயின் பசியை நான் போக்குவேன். அவளுடைய பட்டினியை தீர்ப்பதற்காக நான் எந்த தவறான வழியையும் மேற்கொள்வேன் என்று அவன் சொன்னால் அது சரியா என்று கேட்டு வள்ளுவர் அப்படி செய்யக்கூடாது என்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, சான்றோர்களால் இகழ்ந்துரைக்கக்கூடிய, கடிந்துரைக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்யக்கூடாது. அதற்கு காரணமாக நீங்கள் எதை காட்டினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வினை தூய்மை என்ற அதிகாரத்தில் அவர் கூறுகின்றார், ஈன்றாள் பசிகாண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. நன்றி, வணக்கம்.